வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவா. நண்பன் கேரியோ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அரசு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு மிக முக்கிய திட்டம். பெண்கள் பாதுகாப்பிற்காகவும், நலிவுற்ற மக்கள், விளிம்பு நிலை மக்கள் குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும், தவிர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கிற சமயத்துல இந்த மையத்தை நீங்க நாடலாம். இந்த திட்டத்துடைய பேரு வானவில் மையம். பாலின வள மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரக கிராமப்புற மக்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல பாதுகாப்பு மையமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். நிச்சயமா மிக சிறந்த பாதுகாப்பு மையம் தமிழக அரசால் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் அமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லா பெண்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் பயன்பெறும் வகையில இதை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வானவில் மையம் பெண்களுக்கான பாதுகாப்பு மையம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏதாவது நடந்தால், புறக்கணிப்பு நடந்தால், பாதிப்பு நடந்தால் நிச்சயமாக இந்த மையத்தை நீங்கள் அணுகலாம். இந்த மையம் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு மையம். இதற்கென்று தனியாக ஒரு அலைபேசி எண் அல்லது கைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மையத்துல குழந்தைகள் விளையாடுவதற்கு அனைத்து விளையாட்டு பொருட்களும் இருக்கும். பெண்கள் பாதிக்கப்பட்டு இரவு நேரத்துல வருகிற பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக மேலாளர் அப்படின்னு ஒருத்தவங்க பெண் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இரவு நேரத்துல வரும் பொழுது நீங்க சமைச்சு சாப்பிடுவதற்கு தனி சமையலறை, ஓய்வெடுப்பதற்கு ஓய்வு அறை, நீங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன லைப்ரரி அதுல இருக்கு. எந்த நேரத்துல பெண்களுக்கு ஆபத்து அல்லது அச்சுறுத்தல், பயமுறுத்தல் அல்லது ஏதாவது குடும்ப பிரச்சனைனா நீங்க உடனடியா அணுகுகிற விதத்துல இது ரொம்ப மைய பகுதியில ஈஸியா நீங்க அதை போய் சென்றடைகிற வகையில தான் இந்த வானவில் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குடும்பம் சார்ந்த உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் 100% பாதுகாப்பாக வைக்கப்படும். யாருக்கிட்டையும் எந்த சூழல்லையும் உங்க குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டாங்க. சட்ட தேவைகளுக்கு நிச்சயமாக பகிர வேண்டிய தேவை வரும் பொழுது உங்களோட ஒப்புதலோடு இந்த விவரங்கள் பகிரப்படும். இங்க என்ன மாதிரி சேவைகள் வழங்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே குடையின் கீழ் அனைத்து சேவைகளும் வழங்கப்படுகிறது. மனநல ஆலோசனை, உங்களுக்கான மேம்பாட்டுக்கான ஆலோசனை, சட்ட ஆலோசனை, பொருளாதார ஆலோசனை, குடும்ப ஆலோசனை, அனைத்து விதமான ஆலோசனைகளும் இங்கே வழங்குவதற்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள். பெண்கள் அல்லது விளிம்பு நிலை மக்கள் என்ன உதவி கேட்டு வர்றாங்களோ அது தொடர்பான அனைத்து விவரங்களும் இங்க கொடுக்கப்படும். இதுக்குன்னு தனியா ஒரு மேலாளர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. உங்களுக்கு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடுறது முதல் கொண்டு இங்க வழிகாட்டப்படும். சட்டம் தொடர்பான விவரங்கள், சமூக பாதுகாப்பு திட்டத்தில் இணைத்தல், உங்கள் மேம்பாட்டுக்காக அரசு வழங்குகிற திட்டங்கள் குறித்தான ஆலோசனைகள் வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மையத்துல மனநல ஆலோசனை, ஒரு பேசிக் கவுன்சிலிங் கொடுப்பதற்கு இங்கேயே மேலாளர் இருக்கிறாங்க. இது தவிர அவர்களுக்கு மருத்துவ உதவி, சட்ட உதவி, சமூக நலம் சார்ந்த உதவிகள், சேவைகளும் வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது விளிம்பு நிலை மக்கள் என்ன சொல்லப்படக்கூடிய மிகவும் வறுமையில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்காக சமூக நலத்துறைக்கு இவங்க பரிந்துரை செய்வாங்க. அங்க ஒருங்கிணைந்த சேவை மையம், ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சேவை மையம் இருக்கு. அதுக்கும் தேவைப்படுமானால் பரிந்துரை செய்யப்படும். பெண்களுக்கு இந்த பாலின வள மையத்துல எல்லா விதமான பயிற்சிகளும் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும், உங்க குடும்ப சூழல் சுமூகமாக போறதுக்காகவும், வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் எல்லா வகையான அடிப்படை தொழில் பயிற்சிகள் இங்கே வழங்கப்படும். இந்த பாலின வள மையம் என்று சொல்லப்படக்கூடிய வானவில் மையம் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு விழிப்பு நிலை மிகவும் ஏழை மக்களும் தெரிந்து அதை பயன்படுத்தணும். இதை யாருக்கிட்ட போய் கேட்டா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊரக வாழ்வாதார திட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்றியங்களில் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இந்த பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க கேட்கலாம். அதை விட மிக முக்கியம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழுக்களுக்கும் இந்த பாலின வள மையம் என்று சொல்லக்கூடிய வானவில் மையத்தை பற்றியான அனைத்து விவரங்களும் ஒவ்வொரு சுய உதவி குழுவிலிருந்தும் ஒரு படித்த பெண்ணை தேர்வு செய்து அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அவங்க யாருங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தோழி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த பயிற்சி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்க குழுவுல இருந்து யார் இந்த பயிற்சியில போய் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அவங்க கிட்ட நம்ம ஒன்றியத்துல இந்த மையம் எங்க இருக்குங்கிறத நீங்க தெரிந்து ஆபத்து நேரங்களில் அல்லது குடும்ப இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது, பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க இந்த மையத்தை அணுகி பயன்பெற வாழ்த்துகிறேன். இந்த
வீடியோவை எல்லாருக்கும் பகிரணும். அப்பதான் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கும் இந்த திட்டம் போய் சேருங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது மெசேஜ் மூலமாகவோ நீங்க சொன்னீங்கன்னா, எழுதி அனுப்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான பதில் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.